பெருமானாருக்கு அல்லாஹ் என்ன தந்தான்? குரானை தந்தான். குரான் 1 வேத புத்தகம், 2வது முஅஜிஸா. 1வது வேத புத்தகம், அதுல உங்க தொழுகை, நோன்பு, ஜக்காத்துக்கு அதெல்லாம் இருக்கும். 2வது அது ஒரு அதி அற்புதம். என்ன தெரியுமா? அதை யாரெல்லாம் கேட்கிறானோ அத்தனை பேரும் மயங்குவான். அரபு நாடுகள்ல காலையில சொல்லுவான், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆனி வல்கவ் ஃபீஹி லஅல்லகும் தக்லிபூன். யாருமே இவர் சொல்றதை கேட்றாதீங்க. பெருமானார் இந்த வேதத்தை நபியாக அறிவிக்கப்பட்டு இந்த வேதத்தை சொல்லும் போது ஊருக்கு வெளியே போய் நிற்பாங்க. ஊருக்கு வெளியே போய் நிற்பான். அபூஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற தலைவர்கள். நீங்க போறீங்க, அங்க ஒருத்தர் காபத்துல்லா கீழே உட்கார்ந்து அவர் பேச்ச கேட்றாதீங்க அப்படின்னு சொல்லுவான். கேட்றாதீங்க. ஏன் கேட்டீங்கன்னா மாறிடுவியம்மா, மாறிடுவிய, நீ கேட்றாதீய. ஆனா யாரெல்லாம் வந்து கேட்டானோ அத்தனை பேரும் குப்புற விழுந்தான். துஃபைலு தௌசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட பஞ்ச கொடுத்து அடைச்சிக்கிட்டு போங்கன்னா, அவரும் பஞ்ச காதுல வச்சு அடைச்சிக்கிட்டே வந்தாரு. வந்து காபத்துள்ளால ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. 7 சுத்து அவங்களும் சுத்துவாங்க. இஸ்லாம் ஆவறதுக்கு முன்னாடி சுத்திக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, சும்மா காதல இதை அடைச்சிக்கிட்டு போங்கிறானே, போட அப்படின்னு சொல்லிட்டு காதல் உள்ள பஞ்ச தூக்கி போட்டாரு. பெருமானார் அந்த மத்தாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்காவுக்கு வெளியே உட்காந்து குரான் ஓதிட்டு இருக்காங்க. 3வது சுத்து வரும்போது அவர் கேட்கிறாரு பெருமானார் குரான் ஓதுறத. சில ரிவாயத்துகள்ல தாஹா சூராவை ஓதுனாங்க அப்படின்னு வருது. பெருமானார் குரானை விரிச்சு வச்சு ஓதிட்டு இருக்காங்க. தாஹா மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன் அலி தஷ்கா. பெருமானார் சொல்றாங்க தாஹா, தாஹா அப்படிங்கக்கூடிய வார்த்தை தாஹா மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன் அலி தஷ்கா. மனித சமூகம் கவலை கொள்ளுவதற்கு அல்லது சிரமப்படுவதற்காக வேண்டி அல்லாவே நான் இந்த வேதத்தை இறக்கலன்னு அல்லாஹ் சொல்றான். இத முதல் தடவை கேட்டாரு சார், தாஹா அப்படின்னு. உடனே அவன் ஆஹா அப்படின்னா, யாரு காதுல பஞ்சை திணிச்சுக்கிட்டு போன. 2வது சுத்து, 3வது சுத்து நேர வந்து பெருமானாருடைய காலில் விழுந்து அந்த காலை புடிச்சு முத்தம் போட்டான். தலைவர் அறிவாளி, அங்க உள்ள கவிஞர்கள் எல்லாம் உரிச்சு எடுத்தவன். அறிவாளிகள் என்னைக்கும் ஜஸ்ட் உடனே ஏத்துக்குவான், அவனுக்கு பிரச்சனையே இருக்காது. வந்து பெருமானார்ட்ட கேட்டான், நீங்க என்னமோ ஓதுறீல, என்னமோ சொல்றீல, அதை திரும்ப சொல்லுங்க, ஏன்னா இது மனிதன் சொல்ல முடியாது சார், இது என்னமோ பண்ணு, நீங்க சொல்லுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க தானே துஃபைலு தௌசின்னு கேட்டாங்க. ஆமா, நீங்க தானே கவிஞர்கள் எல்லாம் பெரிய கவிஞர், நீங்கள் இயற்கை கவிஞர் ஆயிற்றே. ஆமா, நீங்க அந்த குர்ஆனை ஓதுங்கண்ணா. உடனே ரசூலா அந்த ஆயத்தை ஓதுன உடனே தேம்பி 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 அழுகிறான் சார். துஃபைலு தௌசி தேம்பி தேம்பி அழுகிறான். கண்லேன்னு தண்ணியா ஊத்துது. சொல்றாரு, இது என்ன வார்த்தை, மயக்கிடுச்சு. அப்படியே 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 ஒரு ஆட்டு இதயத்தை பிடிச்சி. சார் நான் சொல்றது ஒரு உதாரணம், 1000 உதாரணங்கள். இந்த குர்ஆனை ஓதுன உடனே என்ன தெரியுமா நடக்கும்? அல்லாஹ் ஒரு பேரருள முஅஜிஸா, அதுக்கு பேர் தான். இப்ப